இன்னைக்கு செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸாம்பிள் 2.1 பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் சொல்லிட்டு I பவர் 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி நோ தட் I பவர் n ஈக்குவல் டு I பவர் 4q ப்ளஸ் k. ஸோ இந்த I பவர் 7ன்றதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? I பவர் 4 ப்ளஸ் 3. ஸோ வி ஷுட் டேக் இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன இருக்குது? I பவர் 3. நம்மளுக்கு தெரியும் I பவர் 3 ஈக்குவல் டு மைனஸ் ஐன்ட்டு. இந்த சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணும். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா I பவர் 1729 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா I பவர் 1728 இன்ட்டு I பவர் 1 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லாஸ்ட் நம்பர் தான் எடுப்போம். ஸோ I பவர் 1 நம்மளுக்கு என்னன்னு தெரியும், பாசிட்டிவ் I. இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் சைன் நடுவில் கொடுத்துருக்காங்க. I பவர் மைனஸ் 1924 பிளஸ் I பவர் 2018 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஸ்ப்ளிட் பண்ணணும், அப்புறம் இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். வர நம்பர்ஸை வச்சு நம்மளுக்கு பாசிட்டிவ் ஐ வருதா இல்லை நெகட்டிவ் ஐ வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஸ்ப்ளிட் பண்ணலாமா? I பவர் மைனஸ் 1924 பிளஸ் 0ன்னு எடுத்துக்கிறாங்க. பிளஸ் இப்போ இது ஸ்ப்ளிட் பண்ணணும். I பவர் 2016 பிளஸ் 2. எப்பவுமே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக இருக்க இந்த ரெண்டு டிஜிட் தான் பார்ப்போம். ஸோ I பவர் 0 பிளஸ் I பவர் 2. I பவர் 0 என்ன? 1. I பவர் 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்து ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா சமேஷன் n வந்து 1லேருந்து 102 வரைக்கும் முடியுதுன்னு சொல்கிறாங்க. I பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட n எங்கே ஸ்டார்ட் ஆகுது? I பவர் 1. எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னா I பவர் 102ல் ஃபினிஷ் ஆகுது. ஸோ இது எப்படி எழுதிக்கலான்னா I பவர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபியூ நம்பர்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. I பவர் 8 வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் டாட் டாட்ன்ட்டு 102க்கு முன்னாடி இருக்க சில நம்பர்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. I பவர் 97, I பவர் 98, 99, 100, I பவர் 101, I பவர் 102ன்னு இப்படி எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 4 நம்பர்ஸாக வந்து குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு I பவர் 1லேருந்து I பவர் 4 வரைக்கும் குரூப்பிங் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் I பவர் 1ன்றது I ஸ்கொயர்ன்றது மைனஸ் 1, I கியூப்ன்றது மைனஸ் I பவர் 4ன்றது ப்ளஸ் 1. ஸோ என்னாகும், மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். 1 பாசிட்டிவ் I மைனஸ் ஐன்றது 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு 4 நம்பர்ஸ் இருக்குது. I பவர் 5, I பவர் 6, I பவர் 7, I பவர் 8. இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி குரூப்பிங் பண்ணிக்கலாம்னா I பவர் 4 இன்ட்டு I பவர் 1ன்னு 5 இது பண்ணிக்கலாமா? பவர்ஸ் ரெண்டும் ஆட் ஆகுமா? ப்ளஸ் I பவர் 4 இன்ட்டு I பவர் 2 6க்கு. அதே மாதிரி 7க்கு I பவர் 4 இன்ட்டு I பவர் 3 ப்ளஸ் திருப்பி இங்கேயும் I பவர் 4 இன்ட்டு I பவர் 4. ஸோ இப்படி அழகாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது எல்லாத்துலேயும் இருந்து I பவர் 4 வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். காமனாக வெளியில் எடுத்துட்டா I பவர் 1 ப்ளஸ் I பவர் 2 ப்ளஸ் I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4 இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது என்னாச்சு, இது எல்லாமே I பவர் 1, 2, 3, 4 எல்லாமே என்னென்னு வந்திருக்கு நம்மளுக்கு 0. ஸோ I பவர் 4 இன்ட்டு 0 நம்மளுக்கு இதுவும் என்ன தான் ஆகும், 0 தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 4 குரூப்பும் 0 ஆகிடுச்சு, இந்த 4 குரூப்பும் 0 ஆகிடுச்சு. பேலன்ஸ் இதுதான் இருக்குது. I பவர் 97, I பவர் 98, I பவர் 99, I பவர் 100ம் நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். பேலன்ஸ் I பவர் 101 ப்ளஸ் I பவர் 102 தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு 4 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். I பவர் 101 I பவர் 4 இன்ட்டு 25 இன்ட்டு I பவர் 1. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பவர்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ 100 ப்ளஸ் 1 101 ஆகிடும். இங்கேயும் அதே மாதிரி I பவர் 4 இன்ட்டு 25 இன்ட்டு I பவர் 2. ஸோ இது ரெண்டுத்தில் என்ன பண்ணலாம்,
ஐ பவர் 4 வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஐ பவர் 25 இன்ட்டு ஐ பவர் 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது அதே மாதிரி ஐ பவர் 25 இன்ட்டு ஐ பவர் 2. ஸோ ஐ பவர் 25ன்றத நம்ம எத்தனை வாட்டி பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சம் ஐ பவர் 1 ப்ளஸ் ஐ பவர் 2 ப்ளஸ் ஐ பவர் 3 ஐ பவர் 4 டாட் 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 ஐ பவர் 40 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் வந்து ஐ தான். ஸோ பேஸ் ஒன்றா இருக்கும் போது பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ பவர் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் இன்ட்டு டாட் 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 40 வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட என் என்ன வருது? 40 வருது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. என்னன்ற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 40 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 40 இன்ட்டு 40 ப்ளஸ் 1 பை 2. இப்போது இந்த 40யும் 2வும் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் 2 1s ஆர் 2 20s ஆர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இந்த 20யை 4 இன்ட்டு 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த 41 இருக்குது. இது எல்லாமே எதோட பேஸு? ஐயோடது. ஸோ ஐ பவர் 4 இன்ட்டு 5 அப்புறம் 41 இருக்குது. ஸோ ஐ பவர் 4னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து 1 தான். ஸோ பேலன்ஸ் இருக்க பவர்ஸ் என்ன? 41 இன்ட்டு 5. ஸோ 41 இன்ட்டு 5ன்னு பண்ணால் ஐ நம்மளுக்கு பேஸாக இருக்கும் போது நம்மளோட ஆன்சர் என்ன தான் வரும்? 1 தான் வரும். 1 நம்மளுக்கு பேஸாக இருந்துச்சுன்னா அது எத்தனை தடவை பவர்ஸ் இது பண்ணாலும் நம்மளோட ஆன்சர் 1ன்னு தான் வரும்.